சமயத்தில் 1910 முருகேசன் அப்படிங்கிறவர் இவரை சிதம்பரத்துக்கு கூட்டிட்டு வந்து தலித் மக்களுக்கு சேவை செய்ய வச்சதாகவும் சொல்லப்படுது. இப்படியாக சிகாமணியிலிருந்து சகஜானந்தாவை மாறினதும் சமூக பணிக்கு திரும்பினதையும் ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. ஒரு வழியாக இவர் சிதம்பரத்துக்கு வந்துட்டார். சிதம்பரத்துக்கு வந்த இவர் நந்தனார் பேரில் பள்ளிக்கூடம் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அதன்படியே 1916 ஜூலை 7 இந்த நந்தனார் பள்ளிக்கூடத்தை தொடங்குறாரு. இந்த பள்ளிக்கூடத்தில் தொடக்கத்தில் 25 மாணவர்கள் தான் சேர்றாங்க. அதுக்காக இவர் மனசு தளரல. அடுத்த 2 வருஷத்துலேயே, அதாவது 1918 மீண்டும் சென்னை மாகாணத்தினுடைய உயர் நீதிமன்ற நீதிபதியை வச்சு மீண்டும் பள்ளிக்கூடம் தொடக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டுறாரு. இந்த மடத்தையும் பள்ளிக்கூடத்தையும் இன்னும் பல இடங்களில் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக நிலம் வேணும் அப்படின்னு அரசாங்கத்துக்கிட்ட உதவி கேட்டு விண்ணப்பம் வைக்கிறாரு. சிதம்பரத்தினுடைய வருவாய்த்துறை அதிகாரியாக இருந்தவர் சாதி உணர்வு மேலோங்கி இருந்தார். தலித் மக்கள் ஒருபோதும் படிக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தார். அதனால் அவர் என்ன பண்ணார்னாக்கா, இந்த விண்ணப்பத்தை மேலிடத்துக்கு அனுப்பாமல் நிராகரிச்சிட்டார். ஆனால் சகஜானந்தர் இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுல பிரிட்டிஷ்காரராக இருக்கிற மாவட்ட ஆட்சியர்கிட்ட போயிட்டு முறையிடுறாரு. அந்த பிரிட்டிஷ்காரரும் இடங்கள்லாம் பார்த்துட்டு சகஜானந்தருக்கு கண்டிப்பாக நிலம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டுடுறாரு. இப்படியாக தலித் மக்களுக்கு தேவைப்படுற இந்த அடிப்படை கல்வி கிடைக்கிறதுக்காக எந்த எல்லைக்கு போகக்கூடியவராக இருந்தார்.